இந்த அம்மா சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். யாரு இனிமே அந்த விளையாட்டுக்கு போகாதீங்க, என்ன மாதிரி இந்த அம்மா சொல்கிறாங்க, யாரோ எங்களை ஏமாற்றிட்டாங்க, இனிமேல் அந்த விளையாட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி. தினந்தோறும் நம்ம நியூஸ் பார்க்குறோம். நியூஸில் என்ன வருது? அவங்க ஏமாற்றிட்டாங்க, இவங்க ஏமாற்றிட்டாங்க, அந்த கம்பெனி ஏமாத்திருச்சு, இந்த கம்பெனி ஏமாத்திருச்சு, ஸ்கேம் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, எவ்வளோ சொல்கிறாங்க. டெய்லி நியூஸில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மக்கள் திருந்துருமா? இந்த பேராசை கொஞ்சமாவது நமக்கு குறையுதா? ஏமாத்துறவன் வந்து சும்மாவாக வந்து ஏமாத்துறான். நீங்களா ஆசைப்பட்டு போகிறீங்க. ஒரு நடிக்கிறவன், மேக்கப் போட்டு நடிக்கிறவன் வந்து சொல்கிறான்னா அவன் உண்மையை சொல்லுவான். அவன் காசு வாங்கிட்டு அவன் சம்பாதிக்கிறதுக்கு இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுவான். இதை கேட்டுட்டு நம்ம போய் பண்ணலாமா? 10 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு வேலை செய்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும். கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாருக்குமே தெரியும். கஷ்டப்பட்டு உழைக்கிற காசே கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுற உலகம் இது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உட்காந்துட்ருங்க, சும்மா கேம் விளையாடுங்க, உங்களுக்கு காசு தரேன்னு வந்து சொல்கிறான்னா, அதுவும் லட்சக்கணக்கில் தரேன்னு சொல்கிறான்னா சும்மாவா தருவான்? நம்மளை ஏமாத்ததாங்கிறது கூடவா தெரியல. அதாவது ஒரு நம்ம அப்பா தாத்தா காலத்தில் தான் இந்த மாதிரி சீட்டாட்டம், சூது விளையாட்டு இதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து சுரண்டல் சீட்டு அது இதுன்னெலாம் இருந்துச்சு, அப்போ இருந்தது. அப்போ வந்து படிக்காதவங்க, பாமர மக்கள், கஷ்டப்பட்டவங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க ஏதோ நம்ம பிள்ளைக்கு சாப்பாடாவது கொடுக்க மாட்டோமான்னு சொல்லி போனாங்க. இன்றைக்கி தான் தமிழ்நாட்டில் எல்லாம் படித்தவங்களாச்சே, படிக்காத மக்களே இல்லையே, எல்லாருமே படித்தவங்க தான். படித்து இருந்தும் ஏன் இந்த மாதிரி இதில் போய் நம்ம சிக்கிறோம்? அப்போன்னா என்ன அர்த்தம்? நமக்கு அறிவெல்லாம் வளரலை, பேருக்கு தான் நம்ம படிச்சிருக்கோமே தவிர சுத்தமாக அறிவுங்கிறது வளரல. நம்ம கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? யோசித்து செய்யுங்க.